ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க ஒரு படம் 2025 வந்து ஹவுஸ் மேட் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் வந்துட்டு கார் ஓட்டிட்டு வர மாதிரி காட்டுவாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களா வீட்டு வாசல்ல தான் வந்து நிப்பா. அங்க வந்து ஒரு மைக் மாதிரி வரும். இவ வந்து இன்னாரு டீடைல்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவா. சொன்னதுமே கேட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ உள்ள இருந்து பார்த்தா தான் வீட்டுக்குள்ள இருந்து யாரோ வந்து பார்த்துட்டு தான் கேட்டை திறந்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். சுத்தி வந்து இடம் வந்து தாறுமாறா இருக்கு. கடந்த 10 வருஷமா வந்து நிறைய வீடுகள்ல சின்ன சின்ன வேலை பார்த்திருக்கலாம் நம்ம ஹீரோயின். காலேஜ் படிக்கிற டிகிரி சர்டிபிகேட்டும் இவகிட்ட இருக்கு. அப்புறம் ஏன் இந்த மாதிரி வேலைக்கு போறீங்க, இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமே நம்ம ஓனர் அம்மா கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு வேலை கிடைக்கிறது நாங்க தான் கொடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னு ஓனர் அம்மா பேசுறாங்க. உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருந்தா தாராளமா நீங்க ஜாயின் பண்ணலாம், நானும் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓனர் அம்மா சொல்றாங்க. அப்புறம் அந்த வீட்டை பத்தி சொல்றாங்க. அந்த வீட்டுல வந்து புருஷன் அவங்க குழந்தைன்னு மொத்தம் 3 பேர் தான். இந்த வீடு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா நீட்டா இருக்குன்னு பாருங்களேன். நமக்கு சுத்தி பார்த்தா உங்களுக்கே தெரியும் வீடு அவ்வளவு பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணிருப்பேன். உங்களுக்கு நான் அந்த சீன்ஸ்ல காட்டியிருக்கேன். சுத்தி முத்தி பார்த்தா ரொம்ப பெரிய வீடு, பெரிய மாடி, 3 மாடி உயரம் இருக்கும். மேல பார்த்தா 3 மாடிக்கு மேல ஒரு ஹை சீலிங்ல பல்ப் அலங்காரத்தோட எல்லாம் காட்டியிருப்பாங்க இந்த வீடை. இதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு ரூமா வேற காட்டுறாங்க. ஹீரோயின் ஒவ்வொரு ரூமா பார்த்துட்டே வராங்க. அப்படி பார்க்கும்போது ஹீரோயின் வந்து கேட்பாங்க நம்ம ஓனர் அம்மா, நீங்களே வீடு இவ்வளவு சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க, ஏன் உங்களுக்கு ஒரு வேலைக்காரங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இல்ல நான் கர்ப்பமா இருக்கேன், எனக்கு உதவிக்கு ஆள் தேவைப்படுது, அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி ஆள் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு ரூமா காட்டிட்டே வரும்போது முதல்ல பொண்ணோட ரூமை தான் காட்டுறாங்க. பொண்ணோட ரூம்ல பொம்மை வச்சிருப்பா. டைனிங் டேபிள்ல அம்மா அப்பா குழந்தைன்னு 3 பேர் இருக்காங்க. ஆனா குழந்தை மட்டும் 2 சேர் தள்ளி கடைசியா மூலையில உட்காந்து இருக்கிற மாதிரி ஒரு பொம்மையை காட்டிட்டு இருப்பா. பொதுவாவே நம்ம அம்மா அப்பா பக்கத்துல தானே குழந்தைங்க உட்காரணும்னு ஆசைப்படும். இந்த மாதிரி தூரமா வச்சிருக்கிறது இவளுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்புறம் இன்னும் மேல ஏறி கடைசி மொட்டை மாடிக்கு முந்தின ரூம்ல தான் வேலைக்காரங்களுக்கான இடம். அந்த ரூமுமே நல்லா நீட்டா டீசென்டா தான் இருக்கு. இவளுக்கு அது ரொம்பவும் பிடிச்சு போச்சு. அழகா இருக்கு. அதாவது நம்ம மொட்டை மாடிக்கு கீழ் ரூம்னு வச்சுக்கோங்களேன். இடம் நல்லா இருக்கு. இன்டர்வியூக்கும் வந்ததுக்கும் வழி செலவுக்கு அந்த ஓனர் அம்மா காசு கொடுத்ததும் இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவ வேணான்னு சொன்னாலும் அவங்க கேட்கல. ரொம்ப நல்ல அம்மாவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் மனசுல தோணிட்டு இந்த வேலை கிடைச்சா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு காரை எடுத்துட்டு திரும்ப கிளம்புறா. அதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு. இப்போ ஹீரோயின் கண்டிப்பா ஒரு வீடு தேவைப்படுது. ஏன்னா அவங்க வந்து கார்ல தான் தங்கிட்டு இருக்காங்க. மால்ல எல்லாம் போயிட்டு பாத்ரூம் கூட யூஸ் பண்ண முடியாது. இவங்க வந்து துணியை வச்சு தொடச்சு கார்லயே தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மால் பாத்ரூம்ல போயிட்டு. அதனால இவங்களுக்கு கண்டிப்பா இப்போதைக்கு ஒரு வேலை கண்டிப்பா தேவைப்படுது. இவங்க அந்த ஓனர் அம்மா கொடுத்த காசை வச்சுதான் வந்து இப்ப அந்த சாப்பிடறதுக்கே கூட யூஸ் பண்றாங்க. இவங்க கை செலவுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த காசை வச்சுதான் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுற மாதிரி. அது கூட வந்து யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க போல. இவங்க காருக்குள்ள படுத்து இருக்கிற இடத்த காலி பண்ணுன்னு போலீஸ் வந்து நிக்கிறாங்க. சாரி ஆபீசர், இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த போலீஸ் கிட்ட ஏதோ இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவங்க பேசிட்டே இருக்கும் போதே டக்குன்னு நம்ம ஓனர் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. பார்த்தா நீங்க செலக்டட் அப்படிங்கிறாங்க. உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ ஜாலி, இப்பயாச்சும் நமக்கு ஒரு நல்ல வீடு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உடனே வர முடியுமான்னு நம்ம ஓனர் அம்மா கேக்குறாங்க. இவெல்லாம் அதோ உடனே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறா. இப்போ அதே மாதிரி சேம் நம்ம என்ட்ரன்ஸ்ல வந்த மாதிரி அதே வீட்டுக்கு தான் வரா. இப்போ உள்ள வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துருக்காரு. இவரை பார்த்து வச்சுக்கோங்க. இவர் வந்து நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா எலக்ட்ரிஷியன் வந்து வேற ஏதோ மூவிஸ்ல எல்லாம் ஹீரோவா நடிச்சிருக்காரு. எந்த மூவிலாம் தெரியல, நீங்க வேணும்னா சர்ச் பண்ணி பாருங்க. சோ எலக்ட்ரிஷியனை காட்டுறாங்க. அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவ வந்து இப்போ உள்ள போறா. இப்போ உள்ள போனா முன்ன அந்த வீடு எப்படி இருந்துச்சு, ஆனா இப்ப இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரே அலங்கோலமா இருக்கும். அதாவது என்னடா அங்கங்க தட்டு போட்டு எச்ச பாத்திரம் எல்லா இடமும் ஒரு மாதிரி டர்ட்டியா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவளுக்கு நேத்து பார்த்த வீடா இந்த வீடுன்ற அளவுக்கு இருக்கும். உடனே ஓனர் அம்மா வரும். வந்துட்டு இவளோட ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நானே ஒரு ரூம்ல வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போவோம். அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹெட்போன் மாட்டிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. வீடை நல்லா கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. யாருன்னா நம்ம ஹீரோ நம்ம ஓனர் அம்மாவோட ஹஸ்பண்ட். ஹீரோவும் அவங்க பொண்ணும் வராங்க. இவளை பார்த்துட்டு இவ யாருன்னு விசாரிக்கிறாங்க. உடனே நம்ம ஓனர் அம்மா, நான் தான் இவளை புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. இப்ப நம்ம ஓனம்மா சரி நீ மேல போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மேல அனுப்புறா. மேல ஹீரோயினும் வந்துட்டு ரூம் எல்லாம் பாக்குறா. அப்பதான் இன்னொன்னு கவனிக்கிறா. ரூம்ல வந்து உள் பக்கமா லாக் பண்ற ஒரு ஆப்ஷனே இல்ல. அதுவும் இல்லாம வந்து விண்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு, திறக்க முடியல. இவ யோசிச்சுட்டே இருக்கும் போதே நம்ம ஓனர் அம்மா மேல வந்து இவளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறா. சாப்பாடு கொடுத்துட்டு உள்ளேயே ஒரு மினி ஃப்ரிட்ஜும் இருக்கு. நீ வேணும்னா வந்து அதுல
தண்ணி வச்சுக்கோ எடுத்துக்கோன்ற மாதிரி இவகிட்ட சொல்றா. இவளும் வந்துட்டு சரி நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதவுல உள்பக்கமா தாப்பால் போடுற மாதிரி ஆப்ஷன் இல்ல, வெளிப்பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி நீ தப்பா எடுத்துக்காதம்மா, இதெல்லாம் பார்த்து தப்பா தான் தோணும், யாரையோ உள்ள வச்சு அடைக்கிறோமோ வைக்கிறோமோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கூடிய சீக்கிரம் சாவி போடுற ஆப்ஷன் நான் உனக்கு தேடி எடுத்து கொடுக்குறேன், ஜன்னலையும் திறக்கிறதுக்கு வழி பண்றேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான் நம்ம ஓனர் அம்மா. அப்புறம் இல்லாம ஒரு போன் எடுத்துட்டு இந்த போனை நீ யூஸ் பண்ணிக்கலாம், போன்ல ஆல்ரெடி கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே நான் லோட் பண்ணி வச்சுட்டேன், இதுல நீ வந்து பெட்ரோல் போடுறது, காய்கறி வாங்குறது, வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் வாங்குறது இதெல்லாம் நீ இந்த போன்லயே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவளும் இவ்வளவு நாள் கார்லயே படுத்துட்டு இருந்தால, சோ அதனால கொஞ்சம் நல்லாவே தூங்கி அப்புறம் காலையில வழக்கம் போல லேட்டா தான் இவ எந்திரிப்பா. அதுவும் இல்லாம இப்ப நல்லா தனி ரூம்ன்றதால கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிக்கிறா. எந்திரிச்சு பார்க்கும்போதுதான் ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அப்புறம் கதவை போய் திறக்க பாக்குறா, கதவு திறக்கல, ஓங்கி ஒரு இழுக்கிறா, கதவு வந்துருச்சு. அப்புறம் வேக வேகமா வந்து கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஓனர் அம்மா வந்து ஒரு மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்குது. ஏதோ மன அழுத்த பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம ஓனர் அம்மாக்கு. அப்புறம் நான் எழுதி வச்சிருந்த ஒரு பேப்பரை காணும், இவ அப்பதான் ஹீரோயின் கீழே வருவா, இவ தான் எடுத்திருப்பா அப்படின்னு வேலைக்காரி மேலேயே வந்து பழிய போடுறா. இந்த ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அவர் வந்து பொண்டாட்டியை தூக்கி ஒன்னும் இல்ல நான் துணையா இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீ போமா அப்படின்னு நம்ம ஹீரோயினை சொல்றாரு. இவளுக்கோ என்ன பண்றதுன்னே புரியல. அப்புறம் இவர் தான் சமாதானப்படுத்திட்டு நம்ம பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டு ரூம்ல விட்டுட்டு வராரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்துட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. பண்ணி இவரும் ரிட்டர்ன் வந்துட்டு இவகிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிடுறாரு. இந்த விஷயத்தை எல்லாம் வெளியில நடக்கிற எலக்ட்ரிஷியன் பார்த்துதான் இருக்கிறாரு. அப்புறம் இவ குப்பை போடலான்னு வெளியில போறப்போ எலக்ட்ரிஷியன் வந்து நீ இந்த வீட்டுல இருக்காத, நீ இந்த வீட்டுல இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லு. இவளோ நான் இப்பதான் வேலைக்கு வந்திருக்கேன், என்னால போக முடியாது அப்படின்னு இவ சொல்லுவா. இவர் ஏதோ சொல்ல வரும்போது மேல இருந்து பார்த்தா ஓனர் அம்மா முறைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும். இதை அவன் பார்த்ததும் இவனுக்கு அது எதுவுமே பேசாம கம்முன்னு போயிடுவோம். யாரு நம்ம எலக்ட்ரிஷியன். அப்புறம் வந்து வீட்டை கிளீன் பண்ணும்போது பாத்ரூம்குள்ள ஏதோ ஒரு மாத்திரை மாதிரி இருக்கும், அது அந்த டாய்லெட் மேல ஒரு கண்ணாடி இருக்கும், அதுல இருந்து தான் மாத்திரை எதுனா விழுந்துச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருப்பா. சடனா பார்த்தா நம்ம ஓனர் அம்மா வந்து பக்கத்துல நிக்கும். இவ பயந்துருவா, ஏன்னா கண்ணாடியில இவ நின்னுட்டு இருப்பா, பக்கத்துல ஓனர் அம்மா வந்து நிக்கும். உடனே சாரி நான் நேற்று அப்படி பண்ணதுக்கு ரியாக்ட் பண்ணதுக்குலாம் சாரி மன்னிச்சோ அப்படின்னு திரும்பவும் சாரி கேட்கும். இவ யோசிச்சுட்டே இருக்கும்போது குளிக்கணும் முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுன்னு கத்தோம். அடிப்பாவி இப்பதானே வந்துட்டு நல்லா பேசுனா அதுக்குள்ள எப்படி பண்றிய அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ஏதோ யோசிச்சுட்டே போயிடும். ஏதோ சிக்கன் ஏதோ சமைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோயின். அது அந்த குழந்தை அந்த இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து சமைச்சு கொடுக்கலாம்னு சமைச்சு அப்ப ஜூஸ் ஊத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த குழந்தை வந்துட்டு ஜூஸ் டம்ளரை நல்லா கழுவி கொடுக்கணும், ஏன்னா ஒரு ஜூஸ்ங்கிறது ஒரு பிரிவிலேஜான ஒரு விஷயம், ஒரு கௌரவமான விஷயம், அதை ஊத்தி கொடுக்குற டம்ளர் கூட ரொம்ப கிளீனா தான் இருக்கணும் அப்படின்னு அந்த டம்ளரை நல்லா சுத்தம் பண்ண சொல்லும் நம்ம ஹீரோயின்ட்ட. ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியாது, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணி கொடுக்கும். ஓனரும் நீ எங்க கூடயே இங்கேயே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாரு. இவ இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிடுவா. கொஞ்ச நேரத்துல பார்த்தா இவ சாப்பிடுறதுக்காக டெசர்ட் எடுத்துட்டு ஓனரே மேல போவாரு. அதான் நம்ம ஹீரோ டெசர்ட் கொடுக்குறாப்ல அப்படியே கையெல்லாம் தொட்டுப்பிட்டு பேசுவாரு. பார்த்தா அது கடைசியா கனவு. அடைச்சை அப்படின்னு இவளே எந்திரிப்பா. தப்பா என்ன நம்ம இதெல்லாம் யோசிக்கிறோம், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம வேலைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கொஞ்சம் அவளே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருப்பா. பார்த்தா இப்போ சாவி கேட்டால அந்த ரூம் சாவியை கொடுக்கறதுக்கு நம்ம ஓனர் அம்மா வருது. நேத்து கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பா நடந்துகிட்டேன், திரும்பவும் சாரி கேக்குது. அப்புறம் வந்து இவன் நிறைய சமைச்சு வச்சிருப்பா, நீ என்ன இவ்வளவு சமைச்சு வச்சிருக்க, எங்களை கொல்ல பாக்குறியா அப்படின்னு கேட்டுட்டு விளையாட்டா போவோம். அப்புறம் அன்னைக்கு சாட்டர்டே தெரியும் இல்லையா, பொதுவா யூஎஸ்லாம் சாட்டர்டே சண்டே நான் லீவ் தான். இவ சனிக்கிழமை வெளியில ஏதோ கிளம்புறா, ஆனா நீ இன்னைக்கு வெளியில போக கூடாது அப்படின்னு அந்த அம்மா அடம் பிடிக்குது. இவன் ஏன் அப்படின்னு கேக்குறா. நீ தான் நான் எழுதி வச்ச நோட்டு தொலைச்சிட்ட, அதனால உனக்கு பனிஷ்மெண்டா நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு இது சொல்லுது. இல்ல இவன் நான் போயே அவனும் அடம் பிடிக்கிறா, ஏன்னா அவளுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான வேலை வெளியில இருக்கு. அதுக்குள்ள வந்து பார்த்தா நம்ம ஓனர் வந்துடுறாரு. வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, அவளை அனுப்பிவிடு அப்படின்னு நம்மளோட ஓனர் அம்மா கிட்ட சொன்னதும் இவளும் சரி போ உனக்கு தான் சப்போர்ட் இருக்கேன்ற மாதிரி ஒரு லுக் விட்டு நம்ம ஹீரோயினை வெளியில அனுப்பிடுறா.